என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான வாய்ப்பு ஒன்று உன்னைத் தேடி வரப்போகின்றது. நீ யாரென்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. இதற்குள் இருந்து கொண்டு நீ யாரென்று பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. வருகின்றது அனைத்தும் வரட்டும். எல்லாவற்றையும் என் தாயானவள் கூடவே இருந்து பார்க்கத்தானே போகிறாள். அப்படியென்றால் இறுதி நிலை என்னவென்று அவர்களுக்கு புரியும். அந்த நிலையை அவள் என்னிடம் தரும்பொழுது அதை மனதார ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கை கொள். என் தங்கமே, காலை விடியலில் எந்த உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உண்மையோடுதான் ஒரு ஆண் உன்னை சந்திக்க வரப்போகின்றாய். என்ன செய்வதென்று கேட்ட விஷயத்திற்கு தெளிவான விடையை கொடுப்பதற்கு நான் ஒருவரை அனுப்பி வைத்து விட்டேன். நிம்மதியோடு இருக்கிறேன் என்று யாராலும் இங்கு சொல்லப்படுவதே இல்லை. வாழ்க்கை எவ்வளவுதான் யாருக்கும் நிம்மதியே தந்துவிடாது. ஆனால் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாயானவள் நான் இணைத்து வைத்து உனக்கு தேவைப்படும் தருணத்தில் உதவி செய்வதற்கு தான் வந்து இருக்கின்றேன். நீதானே என்னிடத்தில் சொன்னாய், ஒரு ஆண் துணை இருந்தால் நான் எவ்வளவு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்று. இன்று அவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா? இப்பொழுது உனக்கான பாதையில் நான் உன்னிடம் ஒரு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு தனிமை என்பதே கிடையாது. உன் எண்ணம்தான் உனக்கு முதல் நண்பனாக இருக்கப் போகின்றது. அதனால் உன் எண்ணத்தை உனக்கு தெளிவாக வரவேண்டிய விஷயத்தில் உதவி வந்து கொண்டேதான் இருக்கும். என் தங்கமே, என் பெயர் கண்ட ஒருவரை உனக்கு வெற்றியின் பயணத்தை தீர்மானிக்க வந்து கொண்டு இருக்கின்றார். நீ யாரை எதையும் நினைத்து வருத்தப்படாதே. எதுவும் தெரியாதா என்ற எண்ணம் வரைதான் மனிதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது. அதனால் நீ என்னை வரவேற்க தயாராகிவிட்ட பிறகு, எதையுமே எதிர்கொள்ள தயாராகிவிட்ட பிறகும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் குறையாமல் இருந்தாலே போதும். உன் மகிழ்ச்சி உன்னை தேடித்தான் ஆக வரும். உனது குறிக்கோள் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு மற்றதை நினைத்து வருத்தப்படுகின்றாய்? மங்களம் உண்டாகும் நல்ல நேரத்தை குறித்து வைத்துவிட்டுதான் நான் வந்திருக்கின்றேன். என் துணை உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, உனக்கான வார்த்தைகள் இப்பொழுது உன்னை தேடி வந்துவிட்டது. உன் நிலைக்கே நீ அடையத்தான் போகின்றாய். நல்லதொரு விடியலை பரிசாக தருவதற்குத்தான் அந்த ஆணின் துணையை உனக்காக நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாறப்போகின்றது. என் தங்கமே, ஆசீர்வாதத்தின் அற்புதத்தில் பெற்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் விடை கொடுக்கத்தான் போகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய விதியை நான் இழக்க செய்துவிடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். இங்கு வருகின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு தெளிவான விடையை கொடுத்து நம்பிக்கையை தரத்தான் போகின்றேன். இங்கு வருகின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு தெளிவான விடையை கொடுத்து நம்பிக்கை என்னும் ஒன்றை உனக்கு பரிசாக தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ பொறுமையாக இரு. இங்கு உன்னை பார்த்து சில பேர் கர்வத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் நான் அங்கு பேரோடும் புகழோடும் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னிடம் என்ன இருக்கின்றது என்றுதானே சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு நொடி போதுமானது. ஆனால் அவர்கள் என்னதான் சொல்கின்றார்கள் என்று
பார்த்துவிட்டு போகட்டுமே. நீ கொஞ்சம் அமைதி கொள். அவர்களை நான் பார்த்து கொள்வதற்கு இறங்கிக் கொண்டு இருக்கின்றேன். ஆனால் உன் நிலை இப்படியே இருக்குமா என்று மட்டும் எண்ணிவிடாதே. விதைத்த விதை உனக்கு அங்கு செடியாக உடனே மாறிவிட்டது அல்லவா? அதற்கும் நாம் கொஞ்ச காலகட்டத்தை கொடுத்துதானே ஆக வேண்டும். அந்த காலகட்டத்தின் இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது யார் தடுத்தாலும் சரி, உனக்கான வெற்றியும் உனக்கான ஆசையும் வலிக்கத்தான் போகின்றது. அப்படிதான் இப்பொழுது உனக்கான ஒரு நிலைமையை உன் கையிலேயே கொடுத்து உன் வெற்றிக்கான தருணத்தை உனக்கு கொடுத்தே தீருவேன் என்பதில் நான் துணிச்சலோடு வந்திருக்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய்? உன்னை ஒருபொழுதும் கைவிடும் எண்ணமும் இந்த தாயானவளுக்கு கிடையாது. என் செல்லமே, என்ன செய்வதென்று சரியான கேட்ட நேரம் என்னிடம் நான் உனக்கு நேரடி பதிலை கொடுப்பதற்கு வந்திருக்கும் பொழுது உன் மனம் வருந்தாதே. இங்கு நான் பதற்றத்தோடு இருக்கின்றேன். நீயோ தாயே, என்னை புன்னகையோடு இரு என்று நினைக்கின்றாயே. என் தங்கமே, இப்படி நீ நினைப்பது தவறல்லவா? இருந்தும் துயரத்தில் இருந்தும் விடுவிக்கும் வரை நான் உன்னோடு சேர்ந்து உன் பதற்றத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். பொக்கிஷத்தோடு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காது. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது. நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உனக்கு தரத்தான் வந்திருக்கின்றேன். உன் கண்முன்னே காட்டுவதற்கு இந்த தாயானவள் இருக்கும் பொழுது நீ உன் மனதை தளர செய்து விடாதே. எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம். கண் கலங்கி வலி தாங்க முடியவில்லை என்று என்னிடம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கும் பொழுது உன் நிலை பார்த்து நான் விட்டுவிடுவேனா என்று எண்ணிவிட வேண்டாம். என் தங்கமே, இந்த நிலையை தாண்டினால் உனக்கான நிலைமையை நான் சரி செய்யத்தானே வந்திருக்கின்றேன். கைமீறி போய்விட்டதே, என்னை தாண்டி சென்று விட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். எந்த நிலையாக இருந்தாலும் உன்னை இப்படித்தான் இந்த தாயானவள் நிறைவேற்ற நான் வந்திருக்கின்றேன். அதற்காகத்தான் ஒரு துணையை நான் அனுப்பியும் வைத்திருக்கின்றேன். உன் துணை உன்னை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் நிலை மாறப்போகின்றது. உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வைத்தான் உனக்கு தரப்போகின்றேன். எதை எதை நோக்கி காத்திருந்தாயோ அந்த காத்திருந்த தருணங்கள் உன்னை வந்து சேர்ந்து விட்டது. நம்பிக்கையோடு காலத்தை கடந்து விட்டால் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். என் செல்லமே, வெற்றிக்காக போராடி போராடி மனம் துவங்கியது போல மனம் போகும் செயல்களில் கவனத்தை செலுத்த முடியாது. அதனால் உன் செயலை சிறிதளவேனும் ஆர்வம் குறையாமல் தெளிவான திட்டத்தோடு செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கான வெற்றியை நான் தருவேன். உனக்கு எது எப்பொழுது வேண்டுமென்று நினைக்கின்றாயோ என்னை விட அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. முயற்சி செய்து கொண்டே இருக்கும் என் பிள்ளை, உன் மனதில் மாற்றத்தை நான் அறிந்துவிட்டேன். இனி நம்பிக்கையோடு செயல்படு. எல்லா விஷயத்திலும் இந்த அம்மா உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் இழந்து விடாதே. உன்னால் உனக்காக ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயம் நீ எதிர்கொள்கின்ற அத்தனை பிரச்சனையும் கேட்டு வைத்து உனக்கு வெற்றியை தான் நான் தருவேன். நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது என்று மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டு உனக்கு துணையாக நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் விடை கொடுக்கத்தான் செய்வேன். உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் இனிதான் என் தாய் என்னை அங்கு பெரிய ஆலமரம் போல விருட்சமாக வளர வைக்கப் போகிறாள் என்ற நம்பிக்கையோடு அவளிடம் ஆசையும் நிராசையாக மாறிவிடுமோ என்று எண்ணாமல் நீ வேண்டுதலை வை. அந்த ஆசையை பிழைக்கச் செய்வதற்காகத்தான் அவரை நான் வரவழைத்து இருக்கின்றேன். அந்த ஆசையின் முயற்சியை மட்டும் நீ விட்டுவிடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, உனக்காக இந்த அம்மா இருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ எதை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாயோ அதை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன்.
நீ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகும் நல்ல நாள் உன்னை நெருங்கிவிட்டது. நீ கேட்ட மாற்றத்தைக் கண்டு உனக்கான வரத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தேடித்தானே நீ என்னோடு வந்திருக்கின்றாய். இரண்டையும் நான் உனக்கு அள்ளி குவிக்க வந்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி பாதையை நான் தர காத்திருக்கும் பொழுது நீ இதை நினைக்க மறந்தாதே. உன் துணையை நான் உன்னிடத்தில் சேர்க்கப் போகின்றேன். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.